கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 2:6, 2 Corinthians 2:6. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். அதாவது என்ன, இந்த சம்பவம் இங்கே பார்க்கோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 4லிருந்து 13 வரை உள்ள வசனங்களில் இந்த மாதிரி ஒரு பாவம் செய்கிறோம், உங்கள் சபைக்குள்ளே இருக்கிறான், அவனை நீங்கள் விலக்கி வைக்க வேண்டும், அதை விட்டு நீங்கள் அதை குறித்து பெருமை பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இது எதனுடைய அடிப்படையில்னா, ஒரு சபையில் பாவம் பண்ணுறவங்கள எப்படி திருத்தணுங்கிறத மத்தேயு 18வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை பற்றி பேசினது 3 சபைகள் தான். முதலாவது, நான் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி மத்தேயு 16வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொன்னார். அடுத்து மத்தேயு 18வது அதிகாரத்தில் சபைக்குள்ளே எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் 15லிருந்து 20 வரை உள்ள வசனங்களில் ஒரு பாவம் செய்கிற மனுஷனை எப்படி திருத்தணும். ஒன்று, நீங்கள் முதல்ல யார் குற்றம் செய்தாங்களோ அவங்களுக்கு எதிராக நேருக்கு நேராக தனிப்பட்ட முறையில் போய் சந்திக்கணும். அவங்களுக்கு அவர் செவி கொடுக்கலைன்னா 2 அல்லது 3 சாட்சிகளை கொண்டு போய் நீங்கள் அவர்கிட்ட மறுபடியும் பேசணும். அதற்கும் அவர் கீழ்ப்படியில்லைன்னா சபையில் இருக்க எல்லாருக்கும் சொல்லணும். சபையில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போவும் அவர் கேட்கலன்னா நீங்கள் ஒரு அந்நியரை போல், ஒரு ஆயக்காரனை போல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தின் மூலமாக தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, சபையில் ஒருத்தருக்கு சொன்னீங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டீங்க, எதற்குமே அவன் செவி கொடுக்கல, அப்போ நீங்கள் அவனை சபையை விட்டு தூக்கி வச்சுருக்கணும், அப்படி செய்யணும் அப்படின்றது முன்னாடி சொல்லியிருந்தார். அவங்க அதை செஞ்சாங்க. இப்போ அவர் மனம் திரும்பி வந்துட்டார். இப்போ நீங்கள் அவங்க கூட சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு கொடுத்த தண்டனை போதும் என்று சொல்லக்கூடியதான். இதை தெசலோனிக்க சபைக்கு சொல்லும்போது 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். என்ன, வார்த்தையின்படி வாழாத எவனாவது உங்கள் மத்தியில் இருந்தால் நீங்கள் அவனை விட்டு விலகுங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். அதே 2 தெசலோனிக்கர் 3:14, மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடன் களவாதிருங்கள். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது, ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எப்படியாவது அவனை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி தம்மோட சேர்த்து கொள்ள வேண்டும், அவன் தொலைந்து போயிடக்கூடாது, கர்த்தரை விட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இங்கே அப்படி ஒருத்தனை திருத்திட்டாங்க. இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அவ்வளவு போதும், அதனால் நீங்கள் அவனை இனி மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக நீங்கள் கொடுத்த தண்டனை சரிதான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். சரியா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு ரொம்ப அரிதாக காணப்படக்கூடிய ஒரு காரியம் சபையில் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய சபையிலோட சீர்திருத்தம். சபையில் எப்படி ஒரு ஒழுங்கீனமாக ஒரு பாவத்தில் இருக்கிறவன் சீர்திருத்துவது என்று சொல்லக்கூடிய பழக்கத்தை நிறைய சபைகள் கடைபிடிப்பதே இல்லை. ஏன்னா சபைக்கு ஆள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை மாறிவிட்டதுனாலே என்னமோ இன்றைக்கு அந்த அளவுக்கு சபைக்கு வருகிறவர்கள் ஒரு ஒழுக்கமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அது தவறு. ஏன்னா சபையில் ஒரு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை பற்றி பேசின உடனே என்ன சொன்னார், சபையில் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி ஒரு சீர்திருத்தமாக நம்ம வாழ வேண்டும். ஏன்னா சபையில் ஒருத்தர் இருந்து கொண்டு பாவம் செய்து கொண்டு இருந்தால் அது என்ன காட்டுகிறது, சபையினுடைய சாட்சியை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் என்ன ஒரு பெரிய கேவலமான ஒரு அவலமான நிலை என்றால், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அப்படி இருப்பதனால தான் இன்றைக்கு சபை தன்னுடைய சாட்சியை இழந்ததாக காணப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. உலகம் எல்லாத்துலேயும் சபை என்னவாக இருக்கணும், உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு உப்பே சாரமற்று போனால் என்ன ஆகும், அதே நிலைமை தான் இன்றைக்கு அநேக சபைகளில் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, சபையில் நாம் ஒழுக்கமாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தரை மகிமை பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு.
அதைத்தான் நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, சபையில் ஒரு பாவம் பண்ணுறவங்கள நம்ம அவர்களை திருத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் இன்னொரு படி மேலே போய் என்ன சொல்கிறாரு, 2 யோவானில், அப்படி தீர்க்க தரிசனமாக கள்ளத்தனமாக பேசுகிறவன்ட்ட நீங்கள் அவனுக்கு வணக்கம் கூட சொல்லாதீங்கிறார். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ளவர்களை திருத்தி அவர்களும் தேவனுக்கென்று வாழ நாம் வழிநடத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா, அவங்க கீழ்ப்படியில்லைன்னா அவர்களை விட்டு விலக வேண்டும். விலகி அவங்க சரியான உடனே அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஏன்னா அவங்க நமக்கு ஒரு சகோதரன் சகோதரி என்பதை மறந்துவிடக்கூடாது. வல்லபிதாவே, இதோ சபையில் ஒரு ஒழுக்கமாய் எப்படி பாவத்தை புறம்பே தள்ளி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து சபை தன்னுடைய சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற் போல வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.